தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோயில்கள் மற்றும் தேவாலயங்களில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை சிறப்பிக்கும் விதமாக சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயம், கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் புத்தாண்டையொட்டி நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டில் இறைவன் நமக்கு பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார். அதற்கெல்லாம் நான் நன்றி கூறுகிறோம். அதே போல இந்த புதிய ஆண்டானது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும். நம்மிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள், பிளவுகள் எல்லாவற்றையும் நாம் மறைத்து அன்பு ஒன்றையே மேலான ஒரு கருதுகோளாக கொண்டு நமது வாழ்வில் கடைபிடித்து எல்லோரையும் அன்பு செய்து இந்த காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு வழிபாட்டில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. இது பொதுமக்களுடன் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.